வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு இப்போ தேவைப்படுதுங்க. அதுவும் முக்கியமாக டீனேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கெயின் ஆகுது நிறைய பேருக்கு. ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்க இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளை கூட்டிகிட்டு வரும்போது ஏஜ் 11, 15, 17 டீனேஜில் இருக்கக்கூடியவங்களே வெயிட் பார்த்திங்கன்னா 80, 90 கேஜிஸ். ஸோ இந்த மாதிரி அபரீதமான ஒரு உடல் எடை அதிகரிப்பு ஏன் ஏற்படும்? இதில் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, வெயிட் கெயின் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் எப்படிங்க இவ்வளோ அதிகமாக இருக்குது? அதுவும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் 120, 150 வரைக்கும் எப்படி போகுது? வெயிட் 90, 95 வரைக்கும் டீனேஜ்லேயே ரீச் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? எதை நோக்கி இப்போது இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் போயிட்டுருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கிட்ஸ்லேருந்தே நான் சொல்கிறேன், இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் ரிச் ஃபைபர், நல்ல ரிச் ப்ரோட்டீன் டயட் எடுக்கும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது கார்போஹைட்ரேட்ஸை நம்ம குறைச்சிக்கணும், அரிசி உணவுகளை நம்ம குறைக்கணும். கம்ப்ளீட்டாக இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. அதிகமான ஃபைபர், அதுவும் சாலிபிள் ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைபர் இருந்தால் மட்டும்தான் கட்டில் இருக்கக்கூடிய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுக்கு வெளியேற்றி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணும். அப்போ உணவு முறையில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாற்றம் கொண்டு வரணும்? வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு இப்போ தேவைப்படுதுங்க. அதுவும் முக்கியமாக டீனேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கெயின் ஆகுது நிறைய பேருக்கு. ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்க இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளை கூட்டிகிட்டு வரும்போது ஏஜ் 11, 15, 17 டீனேஜில் இருக்கக்கூடியவங்களே வெயிட் பார்த்திங்கன்னா 80, 90 கேஜிஸ். ஸோ இந்த மாதிரி அபரீதமான ஒரு உடல் எடை அதிகரிப்பு ஏன் ஏற்படுது? இதில் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, வெயிட் கெயின் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் எப்படிங்க இவ்வளோ அதிகமாக இருக்குது? அதுவும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் 120, 150 வரைக்கும் எப்படி போகுது? வெயிட் 90, 95 வரைக்கும் டீனேஜ்லேயே ரீச் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? அப்போது நம்மளுடைய உணவு முறை. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு 40 இயர்ஸ் 35 இயர்ஸ் பெண்கள் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் மெனோபாஸ் டைமில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருக்கிறோம். நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் நிறைய கொடுக்குறோம், டயட் எல்லாமே நம்ம நோட் பண்ணி தரோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ புதுசாக இந்த டீனேஜில் இருக்கிறவங்க எப்படி இவ்வளோ வெயிட் கெயின் ஆகுது? அதோடு மட்டும் இல்லைங்க, தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, பிசிஓடி 11 இயர்ஸ் பேபிக்கு எப்படிங்க பிசிஓடி பைலேட்ரலாக நமக்கு எப்படி ஓவரீஸில் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு? 11 இயர்ஸ் பேபி. அப்போது வெயிட் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ வெயிட் இருக்காங்கன்னா 73 கேஜிஸ் இருக்காங்க. இது எப்படி நடக்குது? வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம உணவு முறை, சத்தான உணவு முறையை எல்லாமே மறந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸ் இதே தான் சாப்பிட்டுட்ருக்கோம். நேரம் கடந்து சாப்பிட்றது, எப்போ பார் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை. முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸு நிறைய ஃபோன் யூஸ் பண்ணி கழுத்து வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ எதை நோக்கி இப்போது இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் போயிட்டுருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கிட்ஸ்லேருந்தே நான் சொல்கிறேன், இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் ரிச் ஃபைபர், நல்ல ரிச் ப்ரோட்டீன் டயட் எடுக்கும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது கார்போஹைட்ரேட்ஸை நம்ம குறைச்சிக்கணும், அரிசி உணவுகளை நம்ம குறைக்கணும். கம்ப்ளீட்டாக இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு எடுக்கணும்? ஒவ்வொருத்தரும் ரைஸ் அப்படின்னு சொல்கிற விஷயத்த கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. ஏன்னா காலையில் நல்ல இட்லி, தோசை, பொங்கல் நம்ம சாப்பிட்றோம். அதே நைட்லேயும் இட்லி, தோசை. மதிய நேரத்தில் ஏதாவது ஒரு ரைஸ் நம்ம சாப்பிட்றோம். இதுக்கு இடையில ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சேர சேர இதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா இந்த மாவுச்சத்து அப்படின்னு சொல்கிறது இந்த மைதா பேஸ்டு டயட்டில் கண்டிப்பாக உள்ளே சேர்ந்துடும் இல்லைங்களா? அப்போ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், இந்த பாஸ்தா மாதிரியான ஐட்டம்ஸ், நூடுல்ஸ் நிறைய சாப்பிட்றோம், பரோட்டா ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம், பேக்கரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே ரிஃபைன்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மைதா. அப்போது இது அதிகமாக சாப்பிடும்போதும் கடகடன் நமக்கு வெயிட் கெயின் ஆகுது. இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? உடல் எடையை சமநிலையில் வைக்கிறதுக்கு அதிகமான ஃபைபர், அதுவும் சாலிபிள் ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைபர் இருந்தால் மட்டும்தான் கட்டில் இருக்கக்கூடிய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுக்கு வெளியேற்றி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணும்.
அப்போ உணவு முறையில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாற்றம் கொண்டு வரணும்? அதிகமான ஃபைபர் கண்டென்ட்டை உணவில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உடல் எடை சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஃபைபர்லாம் எது எதுலங்க இருக்குது, என்ன மாதிரியான உணவுகள்ங்க நம்ம எடுத்துக்கணும்? ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? முழு தானியங்களை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது வந்து அந்த பீன்ஸ் வகைகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாங்க. அதுவும் இந்த ராஜ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீன்ஸ் வகைகள் நம்ம எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கொள்ளுலேயே கருப்பு கொள்ளு உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தது, பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றக்கூடியது. எல்லாருக்குமே குழந்தைகள்லேருந்து இதை நம்ம கொடுக்கலாம். ஸோ கருப்பு உளுந்து இதனோட சேர்த்து கருப்பு கொள்ளு இது எல்லாமே வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ நம்ம சுண்டல் மாதிரியோ இல்லை இது ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம குடிக்கலாம். அடுத்து ரிச் ஃபைபர் கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றக்கூடியது. ஸோ ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்குன்னா வெந்தயம். ஸோ வெந்தயம்லாம் நம்ம கரெக்டாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது வயிற்றுப்பகுதியில் அடி வயிற்றுப்பகுதியில் அதிகமான நமக்கு கொழுப்பு சேராது. இடுப்பை சுற்றி சதை நமக்கு சேர்றதே அது தடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது ரெகுலராக இந்த ஃபைபர், ஸோ குட் ஃபைபர், சால்யுபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதற்கு அடுத்ததாக சீட்ஸ், விதைகள். ஃபஸ்ட்டு ஹோல் கிரெயின்ஸ் பார்த்துட்டோம். இது ரிச் ப்ரோட்டீனும் இருக்குது. சீட்ஸ் விதைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விதைகள் நம்ம எடுத்தால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும், எப்போது எந்த ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்லாம், என்ன ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்லாம், எங்கே ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தேடுறதை விட்டுட்டு இந்த சீட்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன். உங்கள் உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பேட் கொலஸ்ட்ரால் குறையும். ஒபிசிட்டினால் மூச்சு வாங்கிறது, மூட்டு வலி இருக்கிறது, குதிகால் வலி வருது, இப்படியெல்லாம் சொல்கிறோம். இப்போ கிட்ஸே நிறைய பேர் கால் வலிக்குது, என்னால் நடக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது இந்த சீட்ஸ் எடுத்துக்கோங்களேன். ரிச் கால்சியம் இதில் இருக்குது, விட்டமின் டியும் இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் மற்றும் ஃபைபர் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய விதைகள் பூசணி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ், சூரியகாந்தி விதைகள். ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு அடுத்தது வேறு என்ன சாப்பிட்லாம்னா நம்மளுடைய கருப்பு எள். இதை நம்ம மறந்துட்டோம். ஸோ கருப்பு எள்ளுமே இதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய செசாமிக் ஆசிட், செசமின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். ஸோ சமைக்கும் போதும் நம்ம நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ இதில் கூட நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ உடல் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கருப்பு எள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சீட்ஸும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இன்னும் முக்கியமான ஒரு சீட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ளாக் சீட்ஸ். ஸோ ஃப்ளாக் சீட்ஸ் எப்படிங்க வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஃப்ளாக் சீட்ஸ் தண்ணியில் நிறைய வேண்டாம், ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம என்ன பண்ணால் ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொள்ளு பவுடர் இருக்குது இல்லைங்களா, இதையும் எடுத்துக்கணும். ஸோ ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கொள்ளு பவுடர், இதனோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி கருஞ்சீரகம் பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுணும். இது 3ம் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இதனோட ஒரு சின்ன பீஸ் அளவு பட்டை, லவங்க பட்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு பீஸ். 3 கப் தண்ணி விட்டு இந்த 3 பொருளையும் அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணணுங்க. ஸோ பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப் வந்ததுக்கப்புறம் டெய்லி காலையில் இதை ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைய ஆரம்பிக்குங்க. ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு குறையணுமா, ஸோ கவலையே வேண்டாம். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனம் தேவை. கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நிறைய நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ரீசன் இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வெயிட் கெயின் ஆகலாம், ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால வெயிட் கெயின் ஆகலாம், இல்லை மெனோபாஸ் டைம்லையோ தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலோ நிறைய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி வெயிட் கெயின் இருக்கா, நீங்கள் கவலையே படாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். அதுலேயும் வெயிட் லாஸ்க்கு நம்மளோட ஹெர்பல் டீடாக்ஸ் டீ இருக்குது. இந்த டீயை 2 வேளை குடித்தாலே, ஏன்னா ஒரு முறை இந்த டீயை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ ரத்த சுத்தி கஷாயம் நம்ம கொடுக்குறோம். இது ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னா வாத சாந்தி கஷாயமும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கஷாயத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே உங்களுக்கு வலியை போக்குறது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகுது.
ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.